ஒன்றிய பாஜக அரசின் பழிவாங்கும் அரசியலை உடனே நிறுத்து. எஸ்டிபி கட்சியினுடைய அகில இந்திய தலைவர், மக்கள் தலைவர் MK ஃபைசி அவர்களை உடனடியாக விடுதலை செய் என்ற முழக்கத்தோடு எழுச்சியோடு ஒருங்கிணைத்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய நெல்லை மாநகர் மாவட்ட தலைவர் SSA கனி அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பு கண்டன உரையாற்றிய கட்சியின் புறநக மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் கோட்டூர் பீர்மஸ்தான் அவர்களே, இந்நிகழ்விலே எனக்கு முன்பாக கண்டன உரையாற்றிய மாநில பேச்சாளர் அருமை அண்ணன் பேட்டை முஸ்தபா அவர்களே, மரியாதைக்குரிய மௌலவி சாவுல் ஹமீத் உஸ்மானி அவர்களே, இந்நிகழ்விலே திரளாக முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநகர் புறநகர் மாவட்ட நிர்வாகிகளே, தொகுதி நிர்வாகிகளே, பெருந்திரளாக பங்கெடுத்திருக்கின்ற எஸ்டிபி கட்சியினுடைய உறவே உணர்வே, வர்த்தகர் அணியினுடைய நிர்வாகிகளே, தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, மகளிர் அணியினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்திலே என்னுடைய சலாத்தையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் உரித்தாக்கியவனாக என்னுடைய கண்டன உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக முதற்கண் அமித்ஷாவின் அல்லு சில்லுகளுக்கு அடியாட்களான ஏவல் துறைகளுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். நீ எங்களுடைய தலைவர்களை சிறையில் அடைக்கலாம், எங்களுடைய செயல் வீரர்களையும் சிறையில் அடைக்கலாம், ஆனால் எஸ்டிபி கட்சியினுடைய பசியிலிருந்து விடுதலை, பயத்தில் இருந்து விடுதலை என்ற முழக்கத்தை ஒருபோதும் சிறைப்படுத்த முடியாது. இந்தியாவினுடைய கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்த லட்சியமும் இந்த கொள்கையும் வீதியில் வாழக்கூடிய முழக்கமாக இருக்கும். அந்த கொள்கையும் அந்த லட்சியத்தையும் ஒருபோதும் சிறையில் அடைக்க முடியாது. அந்த லட்சியம், அந்த கொள்கை என்றைக்கும் உங்களை அச்சுறுத்தி கொண்டே இருக்கும் என்பதை அமித்ஷாவினுடைய ஏவல் துறைக்கும் அல்லு சில்லு சங்கிகளுக்கும் எச்சரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு MK ஃபைசி அவர்களை இவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். யார் இந்த MK ஃபைசி? ஏதோ ஒரு சாதாரண அரசியல் கட்சியினுடைய தலைவரா, அல்லது MK ஃபைசி அவர்களை கைது செய்ய வேண்டிய அளவிற்கு அமித்ஷாவும் பாஜகவும் அச்சப்பட வேண்டிய அவசியம் என்ன என்பதை இந்த சமூகமும் இங்கு வந்திருப்பவர்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த தேசம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து பயம். அந்த பயத்தில் இருந்து இந்த தேசத்தையும் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தையும் விடுதலை செய்து நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு மகத்தான மக்கள் தலைவர் தான் எஸ்டிபி கட்சியினுடைய MK ஃபைசி அவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள. நாடு முழுவதும் சங்க பரிவார பாஜக பாசிச ஆட்சி அமைந்த நாளிலிருந்து அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மாட்டுக்கறி சிண்டான் என்றதற்காக மாட்டுக்கறியின் பெயரால் இந்தியாவினுடைய மூளை முடுக்குகளில் எல்லாம் கூட்டுப்படுகொலை, கும்பல் படுகொலை அடித்து நிகழ்த்தி அச்சப்படுத்திக் கொண்டிருந்த இந்த சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்திற்கு நீ நிமிர்ந்து நெல், மண்டியிடாதே, கண்ணியமான மரணம் தான் மேல் என்று சொல்லி நம்பிக்கையூட்டிய மகத்தான தலைவர் இந்த MK ஃபைசி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தேசம் முழுவதும் அரசியலில் இருந்தும் அதிகாரத்தில் இருந்தும் இந்த சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தை அகதியாக்கி அதிகாரம் இல்லாமல் அடிமையாக்க நினைக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் அத்துணை நபருக்கும் எதிராக அதிகாரம் பெறுவதுதான் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலைக்கான வழி என்று சொல்லி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை தட்டி எழுப்பிய மகத்தான தலைவர் எங்கள் தலைவர் MK ஃபைசி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இப்படி ஒரு உணர்வுள்ள ஒரு சமூகத்தை அல்லது ஒடுக்கப்பட்ட ஒரு சிறுபான்மை சமூகத்திற்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தலைவரை அல்லது அதிகாரம் இல்லாமல் அடிமையாக்கக்கூடிய ஒரு செயல் திட்டத்திற்கு MK ஃபைசி போன்ற தலைவர்கள் இருந்தால்
இடையூறாக இருப்பார்கள். இந்த சிறுபான்மை முஸ்லிம் சமூகம் பாதுகாப்பாக சுகபோகமாக வாழும். அந்த வாளுக்கு அந்த நம்பிக்கையை இந்த சமூகத்திற்கு இந்த முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்திவிடக் கூடாது, நம்பிக்கை அளித்துவிடக் கூடாது என்பதனுடைய உன்னதமான ஒரு நோக்கம்தான் இந்த பாஜக எம்.கே. ஃபைசி அவர்களை கைது செய்ததற்கான காரணம். இது அல்லாத வேற எந்த காரணமும் அல்ல. எம்.கே. ஃபைசி அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தோம் என்று சொன்னால் எஸ்டிபி கட்சியினுடைய கொள்கையை முடக்கிவிடலாம் அல்லது எஸ்டிபி கட்சிக்கு தலைவர்கள் இல்லாமல் ஆகிவிடலாம் என்று சொல்லக்கூடிய கருத்து மட்டுமல்ல, மாறாக இந்தியா முழுவதும் 30 கோடிக்கும் அதிகமான சிறுபான்மை சமூகம் இன்றைக்கு தலைமைத்துவம் இல்லாமல் சங்க பரிவார பாசிச பாஜகவிற்கு எதிராக அச்சுறுத்தி அடிமையாக்கப்பட்டு நினைக்கக்கூடிய வேளையிலே, கண்ணீர் சிந்தக்கூடிய வேளையிலே, இரு கரம் ஏந்தி உயிர் கூப்பிய வேளையிலே நிமிர்ந்து நின்று நெஞ்சை உயர்த்தி கண்ணியமான மரணம் மேல் என்று சொல்லி இந்த சமூகத்திற்கு நம்பிக்கையூட்டிய ஒரு தலைவரை தான் இன்றைக்கு இவர்கள் சிறையில் அடைத்திருக்கிறார். இதுதான் இந்த சமூகத்தினுடைய இழப்பு. இதைத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எஸ்டிபி கட்சி இங்கே சொல்லிக் கொள்கிறது. இது ஏதோ எஸ்டிபி கட்சியினுடைய தலைவர்களை சிறையில் அடைத்ததார் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடத்தப்படவில்லை. எஸ்டிபி கட்சியினுடைய கொள்கையை வழிநடத்துவதற்கு எங்களுக்கு எம்.கே. ஃபைசி போன்ற 1000 லட்சம் தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அரசியல் பேரியக்கத்தின் தலைவரின் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காக ஓயாது உழைத்த ஒரு நல்ல குணமுள்ள உயர்ந்த மார்க்க அறிஞரின் விடுதலைக்கான போராட்டத்தில் தான் இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எனக்கு முன்பு எழுத்தாளர் ரியாஸ் அகமது அவர்கள் சொல்லி காட்டியது போல் இது எம்.கே. ஃபைசி முதலும் அல்ல முடிவும் அல்ல.